ஃப்ரெண்ட்ஸ், இது பைரவி சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரி ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிவாவுக்கு அன்னபூரணி ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போலீஸ் வந்திருக்காங்க. என்ன ஆனாலும் சரி, கண்டிப்பா நீங்க கோர்ட்ல தான் ஆகணும். கோர்ட்ல உங்களுடைய நியாயம் எதுவும் அதை நீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சிந்துவை கூட்டிட்டு போறாங்க. ஸ்னேகா நான் லாயர் கிட்ட எல்லா விஷயமும் பேசி அவருக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை எல்லாம் பண்ணிட்டேன். சிந்துவுக்கு இனி எந்த ஒரு பிரச்சனையும் வராது. கண்டிப்பா சிந்து சிவாவை விட்டு போய்தான் ஆகணும். ஏன்னா சிவா வர 2 நாள் ஆகும். சிவாவை வாலண்டரியா எனக்கு சிந்து கூட வாழ விருப்பம்னு சொன்னா இந்த கேஸ் எதுவும் ஆகாது. ஆனா அப்படி சொல்ல வாய்ப்பே கிடையாது இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்னேகாவும் மங்காவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அன்னபூரணி ஒரு பக்கம் ஆறுமுகம் கிட்ட நீ என்ன பண்ணுவியே தெரியாது. இப்படிப்பட்ட நேரத்துல சிவா இங்க இல்லாம போயிட்டா நீ ஏதாவது ஒண்ணு பண்ணி சிவாவை கூட்டிட்டு வாண்டுறாங்க. அம்மா, அவன் கேரளா போயிருக்கான். அது எங்க என்ன ஏதுன்னு கூட தெரியாத இடத்துல போயிட்டு நான் என்னமா பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாரு, ஒருவேளை சிவாவும் சிந்துவும் பிரிஞ்சா அடுத்த நிமிஷம் ஏன் உயிர் இருக்காது. ஏன்னா அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும்னு சொல்லிட்டு தான் நான் சிந்துவோட அப்பா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்படிப்பட்ட நேரத்துல இந்த மாதிரி எல்லாம் நடந்தா அதை என்னால ஏத்துக்கவே முடியாதுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க, என்ன பண்ணணுமோ அதை நான் பண்றேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஆறுமுகம் கிளம்பி போறாங்க. ஒருவேளை எனக்கு விவாகரத்து முடிவு ஆயிடுச்சுன்னா அடுத்த நிமிஷம் என் உயிர் என்கிட்ட இருக்காது. சிவா டாக்டர் இல்லாத ஒரு லைஃபை என்னால ஏத்துக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு சிந்து ஒரு பக்கம் விபரீத முடிவுல இருக்காங்க. ஒரு பக்கம் ஸ்னேகா, இன்னொரு பக்கம் சிந்துன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு விதமா யோசிச்சுட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவா சிவா என்ன பதில் சொல்லுவாங்க? அதுக்குள்ளவே சிந்துக்கும் சிவாவுக்கும் விவாகரத்து நடக்குமா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணிப்பான்.